வெத்தலை கிழங்கு வச்சு தான் கூட்டு பார்க்க போகிறோம். வெத்தலை கிழங்கு பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அது இதை வந்து தொலியெல்லாம் செதுக்கிட்டு அப்படியே வாஷ் பண்ண வேண்டாம், கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு, இன்னும் நான் வந்து இப்போ கட்டமாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அலசி எடுக்கலாம். அப்போ தான் கையில் வந்து ஊறல் எடுக்காமல் இருக்கும். நீங்கள் முதலே வாஷ் பண்ணிங்கன்னா கையெல்லாம் அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும், இப்போ கட் பண்ண முடியாது. வாங்க இப்போ கூட்டு எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அலசி வச்சிருந்த கிழங்கு வந்து அதில் போட போகிறேன். இந்த கூட்டு வந்து நறுக்கிறத கொஞ்சம் லேட் ஆகும், 10 நிமிஷம் செஞ்சிடலாம். இந்த கூட்டு வந்து கிழங்கெல்லாம் போட்டு இப்போ அதுக்கடுத்து வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட போகிறேன். காரத்தக்க மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு இந்த நல்லா கிளறி விட்டுட்டேன். குக்கரை மூட போகிறேன். இந்த கிழங்கு வந்து 2 விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நல்லா வந்துருக்கு. கிழங்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. உப்பு போட்டு தேங்காயெல்லாம் ஊற்றி எப்படி தேங்காயை பார்க்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை போட்டிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கடுத்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு அதில் அந்த இதை வந்து கிழங்கு வந்து அதில் ஊற்றிக்கிறேன். தனியாக தெரியும், கொஞ்சம் கழிச்சு அப்படி நல்லா இஞ்சி கட்டியாயிரும். நல்லா ரசம் ஜாத்துக்கு ரைஸ் சாத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் கொதிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஈஸியான வெத்தலை கிழங்கு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.